ஒரு ஊரில் ஒரு முதியவர் தன் மகன், மருமகள் மற்றும் 5 வயது பேரனுடன் வசித்து வந்தார். வயது முதிர்வின் காரணமாக அந்த தாத்தாவிற்கு கைகள் நடுங்கின, கண்கள் சரியாக தெரியவில்லை. அவர் உணவு உண்ணும்போது நடுக்கத்தின் காரணமாக அவ்வப்போது பருக்கைகள் கீழே சிதறும் அல்லது கையில் இருக்கும் தட்டு தவறி கீழே விழுந்து உடையும். இதை பார்த்து எரிச்சலடைந்த மகன் மற்றும் மருமகள், உங்களால் தினமும் தட்டுகள் உடைகிறது, வீடும் அழுக்காகிறது என்று கூறி அவரை வீட்டின் மூலையில் ஒரு தனி இடத்தில் அமர வைத்தனர். அவருக்கு உணவளிக்க ஒரு மலிவான மரக்கிண்ணத்தை வாங்கி கொடுத்தனர். தாத்தா அங்கே தனியாக அமர்ந்து கண்களில் கண்ணீருடன் அந்த மரக்கிண்ணத்தில் சாப்பிட்டு வந்தார். சிறுவன் இதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் மாலை அந்த தம்பதியினர் வேலை முடிந்து வந்தபோது தங்கள் மகன் தரையில் அமர்ந்து சில மரத்துண்டுகளை வைத்து ஏதோ செதுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். தந்தை அவனிடம், என்ன செய்கிறாய் மகனே என்று அன்போடு கேட்டார். சிறுவன் வெகுளித்தனமாக சிரித்துக்கொண்டே சொன்னான், அப்பா, நான் உங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் 2 மரக்கிண்ணங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் வளர்ந்து பெரியவனான பிறகு நீங்கள் இருவரும் தாத்தாவைப் போல வயதாகி விடுவீர்கள் அல்லவா? அப்போது நீங்கள் சாப்பிடுவதற்கு இது தேவைப்படும். சிறுவனின் வார்த்தைகள் இடியைப் போல அந்த பெற்றோரை தாக்கியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வார்த்தைகளின்றி அவர்கள் கண்கள் கலங்கின. தாத்தாவை எவ்வளவு தூரம் காயப்படுத்தியிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அன்றே தந்தை தாத்தாவின் கைகளை பிடித்து அழைத்து வந்து உணவருந்தும் மேசையில் அமர வைத்தார். அதன் பிறகு மரக்கிண்ணம் அங்கே தெரியவில்லை. சிதறும் உணவை பற்றியோ உடைய போகும் தட்டை பற்றியோ யாரும் கவலைப்படவில்லை. அன்பு மட்டுமே அந்த வீட்டில் நிறைந்திருந்தது. நீதி: நாம் நம் பெற்றோருக்கு என்ன செய்கிறோமோ அதையே நாளை நம் பிள்ளைகள் நமக்கு செய்வார்கள்.